உங்ககிட்ட ஒரு பெண்ணு கொடுத்து இது செல் பண்ணணும் அப்படின்னா அதோட சர்வீஸ், அதோட வேல்யூஸை சொல்லுவீங்களா, இல்லை ப்ராப்ளம் நீடு சொல்யூஷனை அந்த மாடலை அணுகுவீங்களா அப்படின்னு பார்க்கலாம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ராப்ளம் நீடு சொல்யூஷன் மாடல். நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கீங்க, எதுனாலும் உங்களை செல் பண்ணுற வேண்டிய நிலமை இருக்குது. உங்களோட வேல்யூஸை செல் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது. ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக இது வேல்யூ, இது தான் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் தான் என்னோடய ஸ்கில் செட்டு, இது ஃபீச்சர்ஸு அப்படின்னு பிராண்டிங் பண்ணுறதை விட இந்த ப்ராப்ளம் நீட் சொல்யூஷனை அட்ரஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமு, இப்போ ஒரு பெண்ணை செல் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னா, இப்போ இமேஜின் பண்ணுங்கள், ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகணும், அந்த வேலை எக்ஸாம் எழுத போகிறான், அந்த வேலை அவனுக்கு பெண்ணு இல்லைன்னு ரியலைஸ் ஆகுது, இல்லை பென் ரீஃபில் முடிஞ்சு போச்சுன்ட்டு. அப்போ அந்த ஸ்டேஷ்னரி ஷாப் ஒரு ப்ராப்ளமோட நீடை அட்ரஸ் பண்ணுது, சொல்யூஷன் கொடுக்குது. இமேஜின் லைக் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சைன் பண்ணணும், அந்த சமயத்தில் ஒருத்தவங்க பெண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா, வெளியில் 5 ரூபாய் இருக்கிற பெண்ணு இவங்க கொடுக்குற இந்த வேல்யூனால், இந்த ஒரு பெண்ணை ஆஃபர் பண்ணுறதுனால ப்ரைஸ்லெஸ்ஸாக அது மாறுது. அடுத்து நீடு, மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிறத நீடை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கும் ஒரு இது இருக்குது. லைக் இப்போ ஒரு பொலிட்டிஷியன் நான் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறத விட, இங்கே ஏற்கனவே வேலை வாய்ப்பு தட்டுப்பாடு இருக்குது, நான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி அணுகுமுறை பண்ணும்போது அதோட பிஸ்னஸ் வேல்யூவே, தன்னை செல் பண்ணிக்கிற வேல்யூ ஆர் பர்செப்ஷன் வேல்யூவே சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் சொல்யூஷன், நம்ம ப்ராப்ளம் இது பண்ணும்போது சொல்யூஷனும் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆப்பு ஒரு டாக்ஸி ஆப்புன்னு வச்சுக்கோமே, அது ஸ்ட்ரெயிட்டாக நான் டாக்ஸி ஆப்புன்னு செல் பண்ணுறதை விட, மழை வந்தால் 1 கிளிக் அவையில் ஆப் இருக்குது, இந்த மாதிரி செல் பண்ணும்போது ப்ராப்ளம் நீடு, நான் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பிஸ்னஸ் ஆர் வேலைவாய்ப்பு விஷயங்கள், இல்லை எனிதிங், லைக் பொலிட்டிஷியன் 3 விஷயத்தை இன்னும் கடைப்பிடிப்பாங்க. ஒன்று ஸ்கேர்சிட்டி, இன்னொன்று அத்தாரிட்டி, இன்னொன்று ஃப்யூச்சர் நீடு. ஸ்கேர்சிட்டி ஒன்று தட்டுப்பாடாக இருக்கிற விஷயத்தை தான் டேப் பண்ண பார்க்கும். இப்போ ஆன்லைன் போர்ட்டல்ஸ், அமேசான், மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பெண்ணு இந்த ஃபீச்சர்ஸ், இந்த வேல்யூ அப்படின்னு சொல்கிறத விட, ஒன்லி 1 ஸ்டாக் லெஃப்ட்டு, ஒன்லி 2 ஸ்டாக் லெஃப்ட்டு, ஹரி அப்படிங்கிற ஒரு ஸ்கேர்சிட்டி அண்ட் அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு அத்தாரிட்டி. இப்போ ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு பெண்ணை செல் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஏற்கனவே பொசிஷனில் இருக்கிறவங்க, ஒருத்தங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு வேல்யூவை செல் பண்ணும்போது அது இன்னும் மல்டிப்ளை ஆகுது, 10 மடங்கு அளவு மல்டிப்ளை ஆகும். அடுத்து ஃப்யூச்சர் நீடு, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோ ஒரு ஐபிஓவோ அவனோட வேல்யூ சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ராப்ளம் நீட் சொல்யூஷன்னு ஃப்யூச்சர் நீடை டேப் பண்ணும்போது அந்த பிராண்டிங்கை வேறு லெவல் போகும். இப்போ யூஎஸோட நம்மளுக்கு ட்ரம்ப்பு சொன்னப்புறம் H1Bலாம் குறைஞ்சிருக்கு, ஐடிலாம் அடி வாங்குது. அப்போ ஒரு ஐபிஓ நான் இந்த கண்ட்ரியோட டைப் வைக்கல, வேறு கண்ட்ரிஸோடு வச்சுருக்கேன், இந்த வேல்யூலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்ளமு நீடு சொல்யூஷனை ஃப்யூச்சரை இது பண்ணுவோம். இது நான் க்ரோத்தும் ஆக வாய்ப்பு இருக்குது, க்ரோத் ஆகும் ஃப்யூச்சரில், இது 10 மடங்கு க்ரோத் ஆகும், ஸோ ஹரி அந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் செல்மி திஸ் பென் அனாலஜி வித் ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். கூடிய விரைவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்ககிட்ட ஒரு பெண்ணு கொடுத்து இது செல் பண்ணணும் அப்படின்னா அதோட சர்வீஸ், அதோட வேல்யூஸை சொல்லுவீங்களா, இல்லை ப்ராப்ளம் நீடு சொல்யூஷனை